தாப்பா அருகே உள்ள குனோங் பத்துபூத்தே என்ற இடத்தில் காணாமல் போன 49 வயது மலையேறும் வீராங்கனையான ஜஸ்லிண்டா சலுதீனை தேடும் பணி தேடுதல் பகுதியின் பல இடங்களில் சிறுத்தைகள் உள்ளிட்ட ஆபத்தான வன விலங்குகளுடையது என நம்பப்படும் விலங்குகளின் எச்சங்களை மீட்புக் குழுவினர் கண்டறிந்ததால் கூடுதல் சவால்களை சந்தித்துள்ளது. தேடுதல் பகுதியின் சில பகுதிகள் வன விலங்குகளின் வாழ்விடத்துடன் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளன என்பதை இந்த கண்டுபிடிப்பு சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் மீட்புப் பணிகள் தொடரும் என்று பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி இயக்குனர் சபாரோட்ஜி நூர் அமாட் தெரிவித்தார். தேடுதல் குழு அதிக ஆபத்துள்ள பகுதிகளை தவிர்த்து வருவதாகவும் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர் இருக்கும் இடம் குறித்த புதிய தடயங்களை பெறுவதற்காக 3 வனவிலங்கு கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக சபாரோட்ஜி கூறினார். புக்கிட் பத்து புத்தேயில் உள்ள 2 கேமராக்கள் ஜஸ்லிண்டாவின் படங்களை பதிவு செய்துள்ளன. அதே சமயம் நேற்று ஆய்வு செய்யப்பட்ட புக்கிட் பெராபிட்டில் உள்ள மற்றொரு கேமராவில் தொடர்புடைய காட்சிகள் எதுவும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். மே 23ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு மலையேற்றத்தை தொடங்கிய 14 மலையேறுபவர்கள் மற்றும் 2 மலை வழிகாட்டிகள் அடங்கிய குழுவில் ஜஸ்லிண்டாவும் ஒருவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜஸ்லிண்டா மற்றும் மற்றொரு மலையேறுபவரான 41 வயதான முகமது ஹனாஃபி நெய்மத் ஆகியோருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டதால் அவர்கள் வழியில் தங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஜஸ்லிண்டா பின்னர் உச்சியை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலின் அதிகாரப்பூர்வ உறுப்பு கட்சிகள் மட்டுமே கூட்டணியின் சின்னத்தின் கீழ் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படும் என்று பாஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வரவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் பெசாத்து தலைவர் முஹிதீன் யாசின் முன்மொழிந்தபடி இக்காத்தான் பிரிகாத்தின் ரக்யாத் எனப்படும் ஐபிஆர் கூட்டணியின் கட்சிகளை பரிகாத்தான் நேஷனலின் சின்னத்தின் கீழ் போட்டியிட அனுமதிக்கும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பாஸ் கட்சியின் துணை தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கூட்டத்திலும் விவாதிக்கப்படவில்லை என்றும், மேலும் பரிகாத்தான் நேஷனலின் சின்னத்தை பயன்படுத்தி உறுப்பினர்கள் போட்டியிட மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஐபிஆர் கூட்டணியின் உறுப்பு கட்சிகள் பரிகாத்தான் நேஷனலின் அங்கங்கள் அல்ல. அப்படி இருக்க இதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? அவர்கள் பரிகாத்தான் நேஷனலின் அங்கத்துவ உறுப்பினர்களாக ஆவதற்கு ஒருபோதும் விண்ணப்பிக்கவில்லை என்று துவான் இப்ராஹிம் கூறினார். நேற்று முன்தினம் ஐபிஆர் கூட்டணியின் கீழ் உள்ள கட்சிகள் பரிகாத்தான் நேஷனலின் சின்னத்தை பயன்படுத்தி மலாக்கா மாநில தேர்தலில் போட்டியிடலாம் என்று முஹிதீன் தெரிவித்திருந்தார். மேலும் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்காக இந்த கட்சிகள் ஒரு பரிகாத்தான் நேஷனல் நிலை குழுவுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தலாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் பரிகாத்தான் நேஷனலின் துணைத் தலைவராகவும் இருக்கும் துவான் இப்ராஹிம் அப்படி ஒரு குழு இருப்பதை மறுத்துள்ளார். இதற்கிடையில் முஹிதீனுக்கு இனி பரிகாத்தான் நேஷனல் தலைவராக இல்லாததால் கூட்டணியின் சின்னத்தை பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை என்று பாஸ் கட்சியின் பொருளாளர் இஸ்கண்டார் அப்துல் சமாத் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலில் உள்ள கட்சிகள் மட்டுமே கூட்டணியின் சின்னத்தின் கீழ் தேர்தலில் போட்டியிடலாம் என்று பாஸ் கட்சி அறிவித்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எந்த திசையில் செல்லலாம் என்பதை பாஸ் கட்சியால் தன்னிச்சையாக தீர்மானிக்க முடியாது என்று உரிமை கட்சியின் தலைவர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார். உரிமை கட்சி பெசாத்து தலைவர் முஹிதீன் யாசின் தலைமையில் இயங்கும் இக்காத்தான் பிரிகாத்தின் ரயாத் எனப்படும் ஐபிஆர் என்ற தளர்வான கூட்டணியின் ஒரு பகுதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவிருக்கும் மலாக்கா தேர்தலில் பரிகாத்தான் நேஷனலின் சார்பில் ஐபிஆர் உறுப்பினர்கள் போட்டியிடலாம் என்று முஹிதீன் அறிவித்துள்ளார். ஐபிஆரின் கூட்டணி கட்சிகள் பரிகாத்தான் நேஷனலின் உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் அவை பெசாத்து கட்சியுடன் நெருங்கிய தொடர்புடையவை என்றும் ராமசாமி தெரிவித்தார். முன்னதாக ஐபிஆர் கூட்டணி கட்சிகள் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் அங்கம் வகிக்காததால் கூட்டணி தனது சின்னத்தின் கீழ் போட்டியிட அவற்றை அனுமதிக்க முடியாது என்று துவான் இப்ராஹிம் கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த ராமசாமி, நாட்டில் எதிர்க்கட்சிகளின் போக்கை தன்னால் மட்டுமே தீர்மானிக்க முடியும் என்பது போல் பாஸ் கட்சி சிந்திக்கவோ செயல்படவோ கூடாது என்று தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணிக்கு தற்போது பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் தலைமை தாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நேற்று பிற்பகல் எம்தாவ் மெர்சிங் சாலையில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் தம்பதியர் உயிரிழந்தனர். மாலை சுமார் 5:10 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் பெர்டுவா மைவி, டொயோட்டா இன்னோவா மற்றும் உமோடா ஆகிய வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரசாக் அப்துல்லா சானி தெரிவித்தார். பாசிர் கூடாங்கில் உள்ள தமான் கோத்தா மாசாயைச் சேர்ந்த 24 வயது ஃபிடாவுஸ் புஸ்தாமான் மற்றும் 23 வயது சித்தி நூர் ஐசியா அனூர் பீட் பப்ஜான் கஹார் ஆகியோரே உயிரிழந்தவர்கள் என்று அவர் கூறினார். அவர்கள் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கனமழையின் போது தம்பதியினரின் மைவி கார் எதிர்திசை பாதைக்கு திரும்பி ஒரு இன்னோவா மற்றும் உமோடா வாகனம் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். இன்னோவா ஓட்டுநருக்கு வலது கால்விரலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அவரது மனைவிக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் உமோடாவின் 75 வயது ஓட்டுநருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் அப்துல் ரசாக் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களின் சகோதரர் தயாளன் எஸ்கே பழனியாண்டி அவர்களின் துணைவியார் திருமதி சரோஜா பெருமாள் நேற்று இறைவனடி சேர்ந்தார். அன்னாரது இறுதி சடங்கு காரியங்கள் இன்று ஜூன் 1ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை எண் 45 லோரோங் செந்தோசா 6 கீழ் KS 6 பாயு திங்கி கிள்ளான் என்ற முகவரியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 3 மணிக்கு பிறகு அன்னாரது உடல் கிள்ளான் சிம்பாங் லீமா மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மேல் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட எண்களில் அழைக்கலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.